ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ், இது பேர் தேராங்கொனின்னு சொல்லுவாங்க. அதில் குழம்பு மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் 1 ஸ்பூன் போட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ஒரு மீனாக எடுத்து வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி மீன்லேயே போடும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கெலாம் நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வேகும்போது 2 பக்கமும் இன்னும் கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்கும். இது மீனோட தன்மையே அப்படி தான். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா முருவ வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் போட மறந்துடாதீங்க. சிம்பிள் மெத்தடு தான். நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வறுத்தா மீனில் நல்லா அதோட உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. இவ்வளோதான், நம்ம டேஸ்டி நெத்திலி ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.